தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கிருபையாய் கூட்டி தந்த புதிய ஆண்டிற்காக ஸ்தோத்திரம் கலந்த துதிகளை ஏறெடுக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவை பற்றின உண்மையிலிருந்து விலகும்படி சத்துரு பலமாய் போராடுகிற நேரத்தில் வாழ்கின்ற நமக்கு அநேக சத்தங்களும் கவனச்சிதறல்களும் நம்மை கிறிஸ்தவ அறநெறியை புறம் தள்ளி கரைபடக்கூடிய கலப்பு வாழ்க்கைக்கு வழி செய்யும் போராட்ட களத்தில் நாம் யாவரும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மையாயினும், இந்த பாடல் உங்கள் வாழ்வின் திசையை மாற்றும் சதி முயற்சிகளுக்கும் வஞ்சிக்கின்ற வார்த்தை மாற்றங்களுக்கும் உங்களை தப்புவிக்கும் என்ற பாரத்துடன் சமர்ப்பிக்கின்றோம். இயேசுவானவர் லூக்கா 17வது அதிகாரத்திலே இவ்விதமாக நோவா நாட்களையும் லோத்தின் நாட்களையும் நினைத்து விழிப்புடன் ஜாக்கிரதையாய் வாழ அறிவுரை சொல்லுகிறார். அதே போல பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே அன்புள்ள தேவன் ஏன் பிரியமாயிருக்கவில்லை என்பதை திருஷ்டாந்தங்களாக நமக்கு விவரித்து ஆலோசனை சொல்வதையும் நாம் கவனத்தில் கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் நம் வழிகளை காத்து கொண்டு பரிசுத்தமாய் வாழவும் அந்தரங்க சீர்திருத்தத்திற்கு நேராக சபையையும் சாட்சி வாழ்வும் காத்து சாட்சி பகர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென்.